வணக்கம். 30 ஏப்ரல் இந்த மாதத்தோட இந்த வாரத்தோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன். நாளைக்கு மே 1 ட்ரேடிங் ஹாலிடே. ஒவ்வொரு நாளும் போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஷேர் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா, நேத்தியோட மார்க்கெட்டையும் இன்னியோட மார்க்கெட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட் நியூஸு அப்டேட்ஸு, கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்கள் சேஞ்சஸ்க்கு மார்க்கெட் இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, இதை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான். ஸோ அப்போ என்னென்னா, இது முடிஞ்ச விஷயத்தை மட்டும் இல்லை, அதிலிருந்து நாளையோட ட்ரேடிங் செஷன் இல்லை அடுத்த ட்ரேடிங் செஷனுக்கு என்னென்ன ஸ்டாக்கை நம்ம கவனிக்கலான்றதுக்கான ஒரு முக்கியமான செஷன். ஸோ இன்றைக்கி நடந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய டெலகிராம் குரூப் அப்டேட்ஸு நான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் என்னோடய டெலகிராம் குரூப்பில் நான் மார்னிங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம நிஃப்டியோட கேண்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டோஜி டைப் பேட்டர்ன் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவலில் இன்றைக்கி உடச்சி மறுபடியும் ரெக்கவர் ஆச்சு. இன்னைக்கு க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆன அதே ப்ரைஸுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 0.7% கிட்ட இறங்கி இருந்தது. அகைன் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அதிகமாகவே ஃபாலோ ஆகிருக்கு. நியர்லி ஒரு 540 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி இறங்கியிருக்கு. நிஃப்டியில் ரிவர்சல் பேட்டர்னுக்கான ஒரு இண்டிகேஷன் இருக்குது. அதாவது மார்க்கெட் இறங்கும்போது ரிவர்சல் ஆகி ஒன்று நியூட்ரல் ட்ரெண்ட்லேயோ இல்லை ஒரு அப்சைட் மூமெண்டமோ கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ வரப்போகிற வாரம் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, 24,100க்கு மேலே அடுத்த ட்ரேடிங் செஷனில் நிஃப்டி ஒரு கேப் அப் இருந்து அது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு பெரிய பவுன்ஸ் பேக்குக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் வரப்போகிற திங்கக்கிழமையோ இல்லை வரப்போகிற வாரத்தில் 23,800ன்றது ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். இது க்ளோசிங் பேசிஸில் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் முடியக்கூடாது. அப்படி முடிஞ்சதுன்னா இந்த வீக்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சான்சஸ் இருக்குது. அது 23,200 23,000 அடுத்த லெவல் வரைக்குமான ஒரு வீக்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி ப்ராட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இறங்கி இருக்கிறது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் 1.2%. மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே நியர்லி 0.5லேருந்து 0.7% இண்டெக்ஸ் இன்றைக்கி இறங்கியிருக்கு. எந்த இண்டெக்ஸுமே இன்றைக்கி பாசிட்டிவாக இல்லை ப்ராட் மார்க்கெட்டில். ஆனால் இந்தியா வீக்ஸ் இண்டெக்ஸ் இன்றைக்கி 5%க்கு மேலே ரைஸ் ஆகிருக்கு. இல்லை 18.46 இருக்குது. அதாவது வாலட்டிலிட்டியை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வரப்போகிற வாரம் இன்கேஸ் மார்க்கெட் இன்னும் வீக் ஆச்சுனாலோ இல்லை இறங்கி டவுனில் ஓப்பன் ஆனாலோ இந்தியா வீக்ஸ் இன்னும் ரைஸ் ஆகும்போது அது ஆப்ஷன் ப்ரீமியமோட வேல்யூவை இன்னும் அதிகமாகிறதுக்கும், வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ரைஸ் ஆகும்போது ப்ரீமியம் ஹையர் ப்ரீமியம் இங்கே எக்ஸ்பென்சிவாக டர்ன் ஆகிறதுக்குமான சான்சஸ் இருக்குது. அடுத்தது செக்டார் பக்கம் வரலாம். செக்டார் பக்கம் இன்றைக்கி நான் ஆல்ரெடி லாஸ்ட்டு செஷனில் நான் சொன்னது, எஃப்எம்சிஜி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. நெஸ்லே இந்தியாவோட ரிசல்ட் ஒரு பெரிய அளவுக்கு மற்ற செக்டாருக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி இந்துஸ்தான் யூனிலிவரோட ரிசல்ட்டு மற்ற எஃப்எம்சிஜி செக்டாருக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக டேர்ன் ஆகிருக்கு. நியர்லி 1.5 1.3 கிட்ட எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி டாப் செக்டோரல் லூசர். ஏன்னா 2% கிட்ட இன்றைக்கி மெட்டல் இண்டெக்ஸ் ஃபால் ஆகிருக்கு. ரியல்டி, கன்சூமர் டூரபிள்ஸ், ஸோ இந்த இண்டெக்ஸ்லாம் வீக்காக இருந்தது. ஆனால் 2 இண்டெக்ஸு நியூட்ரலாகவும் பாசிட்டிவாகவும் டர்ன் ஆகிருக்கு. ஒன்று ஐடி இண்டெக்ஸ், இன்னொன்று ஃபார்மா இண்டெக்ஸ். இந்த 2 இண்டெக்ஸ்லேயும் மெஜாரிட்டி கம்பெனிஸோட ரெவன்யூ அமெரிக்காவை பேஸ் பண்ணியிருக்கு. அந்த விஷயத்துக்குள்ள இது 2 செக்டார் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற 2 செக்டாருக்கும் காமனான ஒரு விஷயமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் நம்ம கவனிக்கக்கூடியது டாப் கெய்னரில் பார்த்திங்கன்னா சன் ஃபார்மா 2வது இடத்துல இருக்குது, பஜாஜ் ஆட்டோ முதல் இடத்துல இருக்குது. ஏன் பஜாஜ் ஆட்டோ அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பைபேக் முதல் முறையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நியர்லி இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகி ஒரே ஒரு ஸ்டாக்கு நிஃப்டி 50ல் 5% இன்றைக்கி ரைஸ் ஆகிருக்கு. 34 ஸ்டாக் இறங்கியிருந்த நிஃப்டி 15 ஸ்டாக் கிட்ட இன்றைக்கி பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கு. இன்றைக்கி எட்டர்னல், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், ஹிண்டால்கோ, ஹெச்யூஎல், டாடா ஸ்டீல், மெட்டல், எஃப்எம்சிஜி இந்த செக்டார்லாம் இன்றைக்கி டாப் லூசரில் நிஃப்டியில் டர்ன் ஆகிருக்கு.
அடுத்தது மிட் கேப் பக்கம் வரும்போது கேபிஐடி டெக்னாலஜிஸ். கேபிஐடி டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியர்லி 3%. என்னென்னா லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸோட பெரிய கரெக்ஷனுக்கு அப்புறம் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இந்த சென்டிமெண்ட் ஓவராலாக பாசிட்டிவாக டேர்ன் ஆகிடுச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது ஒரு டெம்பரவரி ரிலாக்ஸேஷன் சொல்லலாம். பெரிய ஃபாலில் இருந்து இப்போ ஒரு ஸ்மால் ரிலாக்ஸேஷன் ஐடி செக்டருக்கு டர்ன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, அமெரிக்காவில் நேத்தி ஐடி செக்டாரில் ஒரு சில கம்பெனிஸோட ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த கம்பெனிஸோட ரிசல்ட் தொடர்ந்து வரப்போகுது. மேபி அதோட இம்பேக்டும் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது எம்ஃபாசிஸோட ரிசல்ட் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஐடி செக்டாருக்கு ஒரு ஹோப் கிடச்சிருக்கு. ஸ்மால் கேப்பில் மீஷோ இன்றைக்கி 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிஞ்சின் இன்டர்நேஷ்னல் குவார்ட்டர்லி ரிசல்ட்னால ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக். ஐஏஎஃப்எலோட ரிசல்ட், மோத்திலால் ஆஸ்வாலோட ரிசல்ட், இந்த 2 ப்ரோக்கரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸு இன்றைக்கி பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம். இன்னொரு பக்கம் ஸ்மால் கேப்பில் பார்த்திங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ் பெரிய அளவுக்கு இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட 8% இன்றைக்கி ஒரே நாளில் அதிகமான வால்யூமோட ஃபால் ஆகிருக்கு. ஃபோர்ஸ் மோட்டாரோட ரிசல்ட் இம்பேக்ட் இன்றைக்கி 5% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஜிஆர்எஸ்சி ரிசல்ட் நேற்று டர்ன் ஆனது, ஒரு பெரிய வால்யூம் நடந்தது, பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆச்சு. பட் அது இன்றைக்கி சர்வைவ் ஆகலை. 4% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. அதே போல் இந்துஸ்தான் காப்பர், எம்ஆர்பிஎல், சம்பல் ஃபெர்டிலைசர், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸ் இன்றைக்கி டாப் செக்டோரல் லூசர், மோர் தென் 2% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் நியூட்ரலாக இருக்குது. மற்ற எல்லா ஸ்டாக்குமே மெட்டல் இண்டெக்ஸ்லேயே ஃபால் ஆகிருக்கு. ஜிண்டால் ஸ்டீல் மட்டும் பாசிட்டிவ். இன்றைக்கி அதிகமாக இறங்கின மெட்டல் ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா நால்கோவோட ரிசல்ட் தான் இன்றைக்கி ஒரு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 9% ஃபால் ஆகிருக்கு. ரிசல்ட் என்னன்றது நான் அடுத்து ஷேர் பண்ணுறேன். வேதாந்தாவோட டீமர்ஜர், அதாவது இவ்வளோ அவசரமாக இந்த டீமர்ஜரோட அனௌன்ஸ்மெண்ட் வேதாந்தா கொடுத்துருக்குறாங்க. எதனால் இன்வெஸ்டார் இதை கணிக்க முடியாத அளவுக்கு, இல்லை டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த டீமர்ஜர் நடந்திருக்குன்றது இன்றைக்கி இன்வெஸ்டார் லெவலில் இருக்கிற ஒரு கொஷின். ஏன்னா குவார்ட்டர்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த ரிசல்ட்டில் பாசிட்டிவாக இருந்தது. டீமர்ஜர் உடனடியாக அப்படியே அதை தொடர்ந்து டீமர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேபி இது என்ன பர்பஸில், என்ன ரீசனுக்காக இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ரிசல்ட்டுக்கும் இந்த டீமர்ஜருக்கும் அடுத்தடுத்த டேஸில் கொடுத்துருக்கிறது எதனால் அப்படின்றது இன்னும் ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. இந்துஸ்தான் காப்பர் இந்த ஸ்டாக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர், அதனால தான் மெட்டல் இண்டெக்ஸில் இன்றைக்கி வீக்னஸ் இருந்தது. ஐடியில் இன்ஃபோசிஸ், எம்ஃபாசிஸ், டெக் மஹேந்திரா, இதில் கவனிக்கக்கூடியது நேத்தும் டெக் மஹேந்திரா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, ஆர்பிஐயோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நான் நேற்று கொடுத்துருந்தேன். அதுதான் நேற்று 3% மேலே பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கும் பிஎஸ்யூ பேங்க்ஸு நியர்லி 1.7% கிட்ட இறங்கியிருக்கு. யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க் மட்டும்தான் இன்றைக்கி பாசிட்டிவ். மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி வீக்காக இருந்தது. பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருந்தது. எஃப்எம்சிஜியில் பிரிட்டானியாவை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி ஃபால். ஹெச்யூஎலோட ரிசல்ட் இம்பேக்டில் இந்த இண்டஸ்ட்ரியே இன்றைக்கி காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர். இதில் டாப் லூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபர், இமாமி, ஹெச்யூஎல், யுனைடெட் ஸ்பிரிட்ஸு, கார்ட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. இல்லை இன்னொரு மோசமான விஷயம் டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்ட்டி. நேற்று ரியல்ட்டியில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் இருந்தது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேட் நடந்துகிட்டு இருந்த இந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கி அகெயின் மோர் தென் 1.5% நிஃப்டி ரியல்ட்டி இண்டெக்ஸ் ஃபால் ஆகிருக்கு. இதில் கவனிக்கக்கூடியது எந்த ஒரு ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவ் இல்லை. எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி இறங்கியிருக்கு. இதில் அதிக மார்க்கெட் கேப் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய லோதா டெவலப்பர்ஸ் மோர் தென் 2% ஃபால் ஆகிருக்கிறதும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். அதே போல் கன்சியூமர் டியூரேபிள்ஸ்லேயும் நீங்கள் எல்லா ஸ்டாக்குமே ஃபால் ஆகிருக்கு. கஜாரியா செராமிக்ஸ், ப்ளூ ஸ்டார், பிஜிஎல், பிஜிஇஎல், வோல்டாஸு, இந்த ஸ்டாக்ஸ், அதாவது இந்த ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸ்லாம் 2வது நாளாக இன்றைக்கும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். ஏன் மார்க்கெட் தொடர்ந்து ஒரு அப் சைடும் டவுன் சைடும் ஒரு வாலட்டிலிட்டி இருக்குது? ஃபஸ்ட்டு நான் க்ரூட் ஆயிலேருந்து எடுத்துக்கிறேன். க்ரூட் ஆயில் நேற்று 8%க்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு.
இதில் முதல் ரீசன் என்னென்னா யுஏஇ ஓபக் ப்ளஸ்லேருந்து எக்ஸிட் ஆகுறாங்க மே 1ஆம் தேதியிலேருந்து. இது ஒரு ரீசனாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது க்ரூடாயிலோட இன்வென்ட்ரி ஒரு காரணமாக இருந்தது. மூணாவது ரீசன் ஹார்மஸில் வந்து ஸ்டில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது இன்னொரு காரணம். ஸோ இந்த 3 காரணம் தான் க்ரூடாயில் நேற்று 8% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. ரெண்டாவது விஷயம் குவார்ட்டர்லி ரிசல்ட். இதில் ஃபினான்ஷியல் கம்பெனி ஃபின் டெக்னாலஜிஸ் 8% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் இன்றைக்கி பஜாஜ் குரூப்புக்கான டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் பஜாஜ் ஆட்டோவோட பைபேக், இன்னொரு பக்கம் பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இதில் கவலை தர விஷயம் என்னென்னா 4% கிட்ட பாசிட்டிவாக இருந்த பஜாஜ் ஃபினான்ஸு க்ளோசிங்கில் 1% தான் தக்க வச்சுக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம் பாசிட்டிவாக. இதில் இன்னொரு பக்கம் இன்றைக்கி பஜாஜ் ஃபின்சரோட ரிசல்ட்டு 1% கிட்ட இறங்கியிருக்கு. பெரிய அளவுக்கு ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ அப்போ என்னென்னா பஜாஜ் ஃபினான்ஸு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, பஜாஜ் ஃபின்சர்வு டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அதானி குரூப்பில் அதானி போர்ட்ஸ் அதானி பவரோட ரிசல்ட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். என்னென்னா நேற்று அதானி பவர் ரிசல்ட்டோட இம்பேக்ட்டு 1% பாசிட்டிவ், ஐஏஎஃப்எல் 3% பாசிட்டிவ், மோதிலால் 2% பாசிட்டிவ். ஸோ ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸோட ரிசல்ட் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் முடிஞ்சிருக்கு. இல்லை நவீன் ஃப்ளோரினோட ரிசல்ட் நியூட்ரலாக க்ளோஸாக இருக்குது, ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக. எம்ஐஎலோட ரிசல்ட் 7% கிட்ட இறங்கியிருக்கு. ஸ்காஃப்லர் 3% ஃபால் ஆகிருக்கு. இல்லை மோசமான ரிசல்ட்னா ஹெச்இஜியோட ரிசல்ட் 9% இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஸோ இதில் க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியமுக்கு இன்னும் நெகட்டிவ், இன்றைக்கி வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ். ஸோ இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பெரி, குவார்ட்டர்லி ரிசல்ட் ஹெச்யூஎல், அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், இண்டஸ் டவர், இந்த 4 கம்பெனிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இது திங்கட்கிழமை மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது யூஎஸோட ஜிடிபி டேட்டா இன்றைக்கி இருக்குது, ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா இருக்குது, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இசிபியோட ரேட் டெசிஷன் இன்றைக்கி இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டே இன்றைக்கின்னு சொல்லலாம். திங்கட்கிழமை மார்க்கெட்டில் இம்பாக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இன்றைக்கி வியாழக்கிழமை இன்னியோட யூஎஸ் மார்க்கெட், நாளையோட யூஎஸ் மார்க்கெட், இந்த 2 நாளோட மூமெண்ட்டை வந்து யூஎஸ் மார்க்கெட் மட்டும் இல்லை குளோபல் மார்க்கெட்டோட 2 நாளோட மூமெண்ட்டை திங்கட்கிழமை நம்ம மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த லாஸ்ட் ஏப்ரல்லையும் பார்த்திங்கன்னா நிறையா ஹாலிடேஸு, மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தது, ரெண்டாவது ஹாலிடேஸும் அதிகமாக இருந்தது, ட்ரேடிங் ஹாலிடேஸ். ஸோ அதோட இம்பேக்ட் நமக்கு அடுத்தடுத்த ஹாலிடே முடிஞ்சு வர ட்ரேடிங் செஷனில் அதை நம்ம ரிஃப்ளெக்ட் ஆனதை பார்த்தோம். ஸோ இப்போது வேதாந்தா, பஜாஜ் குரூப்பில் பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர் இந்த ஸ்டாக்ஸ் கவனிக்கலாம். எஃப்எம்சிஜியில் ஹெச்யூஎலோட ரிசல்ட்டு, ஃபார்மாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். லாரஸ் லேபோட ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு. லாரஸ் லேபோட ரிசல்ட்டில் ஒரு நியூட்ரல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. அடுத்தது அதானி குரூப்போட ரிசல்ட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. அவங்களோட மேஜர் கம்பெனியான அதானி என்டர்பிரைசஸோட ரிசல்ட் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் வர சான்சஸ் இருக்குது. எம்ஃபாசிஸோட ரிசல்ட் கை கொடுத்துருக்கு. பட் ஐடி செக்டார் சர்வைவ் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறியாகவே பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் க்ளோசிங் ஒரு டோஜி பேட்டர்ன், நியூட்ரல், சைட்வேஸ். பட் குளோபல் மார்க்கெட்டை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதில் ஸ்லைட்டாக இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் பாதிப்பை ஏற்படுத்தும். பட் நெகட்டிவாக பாசிட்டிவான்னு கேட்டிங்கன்னா இறங்கும்போது கொஞ்சம் அதிகமாக இறங்குறதுக்கும், இன்க்ரீஸ் ஆகும்போது மேபி செல் ஆன் ரைஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிலையும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை முழுமையாக தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிஃப்டிக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.